பலத்தோடு நாடும் பலமடைகிறது, அவனது பலவீனத்தோடு நாடும் பலவீனம் அடைகிறது. சரி சரி, புரிகிறது. இப்போது என் கதை என புதிய கோணத்தை அறிமுகப்படுத்த விளைகிறீர்கள் என்று. ஒரு தனி மனிதனை சார்ந்திருக்கும் ஆட்சி முறையில் அத்தனி மனிதன் உத்தமனாக இருக்க வேண்டும். ராவணன் உத்தமன் இல்லை, அதனால் இலங்கை அழிந்தது. ஆஹா, என்ன ஒரு புதிய கோணம்! அப்படி இல்லை ராவணா, உத்தமர்கள் எப்போதும் உதிப்பதில்லை. தனி ஒரு உத்தமரின் பிழையற்ற செயலுக்காக காத்திருப்பதும் சரியில்லை. ஒரு தனி மனிதன் அவன் உத்தமனாகவே இருந்தாலும் அவனை மட்டும் சார்ந்திருக்கும் ஆட்சி முறை ஒரு முறை, இருமுறை, ஏன் 3 முறை கூட பயனளித்திருக்கலாம். ஆனால் எப்போதும் பயனளிக்கும் என்று எதிர்பார்ப்பது வருங்காலத்திற்கு பொருந்தாது. பலே பலே, முன்பொரு காலத்துல அட போப்பா, எத்தனை நாளைக்கு தான் முன்பொரு காலத்துல நடந்த கதையவே சொல்லிக்கிட்டு இருப்ப? இப்போ உள்ள கதையை சொல்லு. ஒரு சங்கு போரா இல்ல, இறுதி ஊர்வலம். வாழ்வில் பல பாதைகளில் பயணிக்கும் மக்கள் சந்திக்கும் வீதியில் விதி முடிந்த இருவர் தங்களது இறுதி பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். ஒருவனோ மாட மாளிகையில் வாழ்ந்து வந்தவன், மற்றொருவனோ மாட்டு தொழுவத்தில் வசித்து வந்தவன். இருவரது வாழ்க்கையில் வெவ்வேறு திசைகளில் பயணிக்க விதி அவர்களை எதிரெதிரே சந்திக்க வைத்தது நடு வீதியில். கொஞ்சம் வல்ல கட்டிங்கன்னா போயிடுவோம். நாங்க மட்டும் என்ன பணப்பட்டியை கொண்டு போறோம், நாங்களும் சவப்பட்டியை தான் கொண்டு போறோம். கொஞ்சம் ஓரமா போனீங்கன்னா வசதியா இருக்கும். சவப்பட்டியை பின்னாடி கொண்டு போறது கெட்ட சமணமா இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்கீங்களே. அப்ப நம்ம மட்டும் பின்னாடி போனா நல்ல சகுனம் துரத்திக்கிட்டு வருமா? ஏங்க, நாங்க தானே முதல்ல வந்தோம், வழி விடுங்க, நேரமாச்சு. யார் முதல்ல வரா யாரு கடைசியில வராங்கிறது முக்கியம் இல்ல, செத்தவர் யாருங்கிறது தான் முக்கியம். செத்தவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா? இஸ் a very rich man. நீ கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வாழும் மனுஷன். எவ்வளவு தான் நல்லா வந்தனும் கடைசியில போனமாப்பா போகணும். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பணத்துல என்னையா வித்தியாசம்? யோ, உனக்கு என்ன பிரச்சனை? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஒண்ணு அந்த பக்கம் போ, இல்ல இந்த பக்கம் போ, எங்கிட்டாச்சும் போயா. ஹாய் ஹாய், நான் ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போறேன். இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி சவ ஊர்வலத்தை கிராஸ் பண்ணி போனா நல்ல சகுனம் சொல்லுவாங்க. ஆனா நான் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்க யாரும் கிராஸ் பண்ணி போற மாதிரி தெரியல. அதான் நான் உங்களை தாண்டி போனாலும் நல்ல சகுனமான ஒரு ஸ்லைட் கன்ஃபியூஷன். நீ எங்க போனா என்னையா? இவங்களே நம்மள விட்டுட்டு போட்டாங்களே. எனக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி தரதா சொன்னீங்க. ஒரு அடி எடுத்து வச்சுக்க, வண்டி வச்சு ஏத்திடுவேன். ஏத்திருவீங்களோ? முன் வச்ச காலையும் தூக்கி வச்ச பணமும் பின்னாடி கொண்டு போனதா சரித்திரமே இல்ல. வாழ்க்கையில எவ்வளவு உயர்ந்து வாழ்ந்திருந்தாலும் எவ்வளவு தாழ்ந்து வாழ்ந்திருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பணம் தான். எது இருக்க போனாலும் எனக்கு நல்ல சகுனம் தான். So basically, eventually, fundamentally, it's both the same, you know. இப்படியே பேசிக்கிட்டு உன்னையும் பணமாக்கிடுவோம். Okay boss, நான் வெயிட் பண்றேன். நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? யாராவது நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? போக இடம் இல்ல, அதான் இப்படி இருக்கும். ஏய், நான் அதை சொல்லல. ஏய், இத வந்து புடி. நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? பெரிய வீடு, பெரிய காரு, பெரிய பேங்க் அக்கவுண்ட் தருது. நாம நாளுக்கு நாள் நம்ம மனசு மட்டும் சின்னதாயிட்டே வருது. ரெண்டு பேர் இறந்துருக்காங்க. அவங்கள அடக்கம் பண்றதை விட்டுட்டு ஒரு மூட நம்பிக்கையை நம்பிட்டு இந்த பக்கமும் போக விடாம அந்த பக்கமும் போக விடாம ஏன் யாரும் இந்த மாதிரி சண்டை போடுறீங்க? நீங்க செத்த பிறகு உங்க முழுக்க இந்த மாதிரி நடு வீதியில நிக்கிறச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஃபீலிங் வராது, அதான் பணமாயிடுவேனே. ஸ்டார்ட் சொல்லி முடிச்சிட்டீங்களா? அந்த பணத்தை கொடுத்து நான் நிறைய தமிழ் படத்துல பார்த்திருக்கேன். ஒருத்தர் இறந்த உடனே அவரோட ஆவி பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்கும். அட பாவி, அவங்க ஒரு பேர் துறவி. ஆஹா, எங்க பிரச்சனைக்கு நீங்க தான் தீர்வு சொல்லணும். அன்பர்களே, இறைவன் காட்டும் வழியை நிச்சயம் உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன்.
பிரச்சனை என்னன்னாங்க உங்க முன்னாடி 2 பணம் இருக்குங்க. 2 பணமும் முன்னாடி போகணும். ஏதாவது ஒரு படம் பின்னாடி போனா இன்னொரு படம் முன்னாடி போக முடியும். பின்னாடி வந்த அவங்க முன்னாடி வந்த நாங்க தான் பின்னாடி போகணும்னு சொல்றாங்க. ஆனா முன்னாடி வந்த நாங்க தான் முன்னாடி போகணும்னு பின்னாடி வந்த அவங்க கிட்ட முன்னாடியே சொல்லிட்டோம். இப்போ முன்னாடி வந்த நாங்க முன்னாடி போறதா இல்ல பின்னாடி வந்த அவங்க முன்னாடி போறதா? முன்னாடி எங்களுக்குள்ள இந்த பிரச்சனையை பின்னாடி வந்த நீங்க தான் தீர்த்து வைக்கணும். இந்த பிரச்சனையோட முன்னாடி புரியுதா? புரிகின்றது. புரிஞ்சிருச்சா? நீங்க தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வருத்தப்படக்கூடாது. பின்னாடியே உங்களுக்கு பின்னாடி என்ன செய்ற? பணத்தால வாங்குறீயா? அதான் நீ செய்ற பெரிய தப்புல. அதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? பணத்தால இந்த வேணாலும் வாங்க முடியும். அப்படியா? பணத்தால சந்தோஷத்தை வாங்க முடியுமா? சந்தோஷம் கொடுக்கிற விஷயங்களை வாங்க முடியும். பணத்தால தூக்கத்தை வாங்க முடியுமா? தூக்க மாத்திரையை வாங்க முடியும். பணத்தால உறவினர்கள் நண்பர்கள் வாங்க முடியுமா? அவங்க நம்மளை விட்டு விலகாம பாத்துக்க முடியும். சரி, பணத்தால நேரத்தை வாங்க முடியுமா? ஏன் நேரத்தை மட்டும் இல்ல, மத்தவங்களோட நேரத்தையும் சேர்த்து வாங்க முடியும். பணத்தால இறப்ப தவிர்க்க முடியுமா? நாளைக்கு செத்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி வாழ்க்கையை வாங்க முடியும். பணத்தால அந்த துறவி வாங்க முடியுமா? பணத்தால அந்த துறவி சொல்ற தீர்க்க வாங்க முடியுமா? மௌனம் சம்மதமா? நீங்க கொடுக்கறத நான் தடுக்க மாட்டேன். ஐயோ, நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் காக்க வேண்டிய நீங்களே இப்படி பண்ணலாமா? பணம் ஒரு கருவி. அது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. பணத்துக்கு உணர்ச்சிகள் இல்லை. இந்த கருவியை எப்படி பயன்படுத்துமோ அதுதான் முக்கியம். இந்த பணத்தை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா இந்த பணத்தை ஏத்துக்கிறதுனால அவங்களுக்கு சார்பா நான் தீர்ப்பு சொல்ல கூட நிச்சயம் இல்லை. இருப்பினும் உங்கள் நன்கொடைக்கு மிக்க நன்றி. என்ன பணத்தை வாங்கிக்கிட்டு தீர்ப்பு இல்லைங்கிறீங்க? நான் தீர்ப்பு இல்லை என்று சொல்லவில்லை. அப்ப உங்ககிட்ட தீர்வு இருக்கா? சவப்பெட்டிகள் தான் பின்னாடி போகக்கூடாது. அதனால் சவப்பெட்டியை மாத்தி கொண்டு போகணும். அப்போதுதான் இந்த சவப்பெட்டி அது போற வழி போகும், இந்த சவப்பெட்டி அது போற வழி போகும். அப்பாடா, எனக்கு டபுள் நல்ல சொல்லணும். என் மாமாடா, விட்டுட்டு போக மனசு வரல. இதுதான் கண்ணதாசன் போய் சொல்லியிருக்காரு. வீடு வரை உறவு, வீடு வரை காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. அதை யாருமே போறாரு. அட ஆமா, பரவாயில்ல. இட்ஸ் ஆல் ரைட். யாதும் ஊரே யாவரும் கேளீர். என் அப்பாவை பாத்துக்கோ. இல்லன்னு கொடுங்க சரியா திசையில போறதுக்காக உயிருள்ள மனுஷன் தப்பான திசையில போறான். மனுஷ உயிருக்கு மதிப்பு இல்லையே. ஆக்சுவலி நாம ஏன் அப்படி போறோம்? நீங்க அப்படியே பிடிச்சுக்கோங்க. நாங்க அந்த பக்கம் வரோம், நீங்க இந்த பக்கம் வந்து வண்டி ஓட்டிட்டு போங்க. ஏய், சவப்பெட்டி இந்த பக்கமா போகணும்னா வண்டி சுடுகாடு வரைக்கும் ரிவர்ஸ்ல போகணுமா? ஐயே, அவதான் பணக்கார மாதிரி போறாரு. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணாம வண்டி இங்கே விட்டுட்டு சவப்பெட்டி பக்கம் இந்த பக்கம் தூக்கிட்டு அப்படியே போயிடலாம். வண்டியை வச்சுட்டு சாப்பிட வீட்டுக்கு போகணுமா? அட கடவுளே, அப்பதான் இவ்வளவு நேரம் சண்டை போட்டதுக்கு அர்த்தமே நம்ம போடுமே. நிறுத்துங்க. உங்க மாமா மட்டும் பணக்காரர் மாதிரி போறாரு, ஆனா எங்க அம்மா ஏழை மாதிரி போறாரு. இது எப்படி முடியும்? மறுபடியும் சவப்பெட்டியை மாத்துவோம். ஏய், நீ நினைச்ச நேரத்துக்கு திருப்பி மாத்துக்கோ, இல்லாட்டி பாத்துக்கோ. உன்னோட சட்டையாது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ராஜா மாதிரி வாழ்ந்தவரு ராஜா மாதிரி தான் போகணும். எங்க போனோம் எங்களுக்கு திருப்பி வேணும். We want our coffin back. உங்க போன உங்க கிட்ட இருக்கு. எங்க வண்டி எங்களுக்கு வேணும். உங்க பாட்டு உங்களுக்கு திருப்பி வேணும்டா. நீங்க பின்னுக்கு வாங்க. நான் போட தூக்கிக்கிட்டு இந்த பக்கம் போடுவோம்ல. பின்னாடி போறது தானே முதல்ல வந்து பிரச்சனை. நீங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கீங்க.
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. அப்போ நீங்க போனத்தை பின்னாடி கொண்டு வாங்க. ஐ மீன் வண்டியை முன்னாடி கொண்டு வாங்க. அது சும்மா சொல்லுங்களே. நாங்க இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டோம். உங்களையும் நகர விட மாட்டோம். We won't let you move an inch. நாங்களும் இந்த நகர மாட்டோம். ஐயா வள வளன்னு பேசுனது போதும்பா. வழி விடுங்க. குழி தோண்டணும். அதெல்லாம் தோண்ட முடியாது. நான் என்னோட கடமையை நிறைவேற்றியே தீர்வேன். நிறைவேற்றியே தீர்வேன். நிறைவேற்றியே தீர்வேன். என் குடத்தை தாண்டி தான் நீ தோண்ட முடியும். தோண்ட முடியும். தோண்ட முடியும். தோண்ட முடியும். இதுதான் ஆங்கிலத்துல over my dead body situation சொல்லுவாங்களா? இந்த சிச்சுவேஷன்ல இருக்க ரெக்கார்டிங்க போதும். சார் இதுக்கு தோண்டணும். புதுப்பிக்கணும்பா. புதுப்பிக்கணுமா? ஆ. சாலை நல்லா தானே இருக்கு. வேணும்னா விசாக்கி விடுங்க. இந்த பிரச்சனையாவது தீரும். உங்களுக்கு என்னங்கடா பிரச்சனை? பிரச்சனை என்னன்னாங்க அவங்க முன்னாடி 2 பணம் இருக்குங்க. இருக்குது. எப்படியும் நான் குழி தோண்ட தான் போறேன். உங்களுக்கு ஒத்தாசையா 2 குழியா தோண்டிடுறேன். அதுல 2 பணத்தையும் போட்டு அடக்கம் பண்ணிட்டு போயிருங்க. பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஆனா நீங்க தான் தோட்டத்துல குடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களே. வருஷம் வருஷம் மரம் தோண்டி மூடுவீங்களே. என்ன நான் சொல்றது? சரிதான். ஆமல்ல. ஆமாவா இல்லையா? அடிச்சே, இதெல்லாம் ஒரு தீர்மானமா? என்னம்மா நீ எப்ப நல்ல தீர்மானம் பத்தி கவலைப்பட்டிருக்கோம். சூட்டோட சூடா பிரச்சனைகளை தீர்க்க எதெல்லாம் நல்ல தீர்மானமா காதுப்படுதோ அதெல்லாம் தீர்மானமா ஏத்துக்குவோம். அப்போ உன்னோட தீர்மானம் எப்படி இருக்கும்? தீர்மானம் என்றால் முடிவுகள். முடிவுகளில் தேடல் முடிந்த பின் தொடக்கம். தீர்மானங்களும் தொடக்கங்களும் முடிவில் தொடர்கிறது. நானும் தேடினேன். இல்லை, தேட வைத்தான் என்னுயிர் தோல். வந்தனம் என்னை ஈன்றவரை மற்றும் தொடக்கத்தை தேடச் சொன்னால் நான் முடிவை மட்டும் தேடினேன். நான் தேடிய முடிவு கிட்டவில்லை. ஆனால் என் கர்வம் முடிவு கண்டது. அதன் முடிவில் தொடங்கியது ஒரு தேடல். கண்ணாடிக்குள் என் நிஜ உருவத்தை தேடினேன். நிழல் நிஜத்தை விமர்சிக்க தயங்கியது. கண்டது பிடிக்கவில்லை. கிழித்தெறிந்தேன் அகத்தை மறைத்த போர்வைகளை. நான் என்னையே அறிந்தேன். என்னை கட்டியிருந்த இரும்பு சங்கிலிகள் தானே அவிழ்ந்தன. சேற்றை சுமந்து கொண்டு கங்கையில் மூழ்கினேன். மூச்சு முட்டியது. எனக்குள் புதியதோ போராட்டம். சேற்றை விளக்கி வெளியே வந்தேன். சிறகுகள் முளைத்தன. பறக்கத் தொடங்கினேன். தன்னறி உணர்வு. இது ஒவ்வொரு மனிதனின் தனி போராட்டமா? இல்லை ஒவ்வொரு சமுதாயமும் மேற்கொள்ள வேண்டிய குருஷேத்திரமா? வந்துவிட்டோம், வென்றுவிட்டோம் என்று நினைத்த சமூகங்கள் அத்தனையும் இன்று வீழ்ந்து விட்டன. சமூகம் என்னும் தலைகணம் கொண்டு ஆடும்போது தேசம் என்னும் உடல் குலைந்து போகிறது. இன்று நாம் பல தடைகளை கடந்து வந்துள்ளோம். ஒரு அவதார புருஷனின் துணையோடு. அன்றோ ஏளனம் செய்தேன். இன்றோ தலைவணங்கி நின்றேன். புதியதோர் சித்திரம் வரைந்தேன். மாண்டவர் சரித்திரம் கண்டோம். சரித்திரத்தில் பாடங்கள் பல. சரித்திரத்தை போற்றுவோம். பொருளறிந்து போற்றுவோம். நிறைகள் பல, குறைகளும் உண்டு. குறைகளை காண நம் மதி மறந்து விட்டால் நம் சமூகம் செல்கிறது அதன் இறுதி ஊர்வலத்தை கண்டு. நிறைகள் பல, குறைகளும் உண்டு. ஓட்டம் மிகுந்த வாழ்வில் எளிமையின் அழகு குறைகிறது. சுயநல போராட்டத்தில் கருணை மறைகின்றது. பண மதிப்பை ஏற்றுவதில் உந்தன் மதிப்பு குறைகின்றது. குறை மட்டும் பாடுவதில் நம்
பெருமை மறைகின்றது. காலம் கடத்த வேண்டாம் நம் குறைகளை உணர. ஏனெனில் புதியதோர் காலம் நம்முன் வீற்றிருக்கிறது. இக்காலத்தை எதிர்நோக்க புதியதோர் பாதை அமைப்போம். இப்பாதையில் நம்மை வழிகாட்ட புதியதோர் சொப்பனம் காண்போம். சொப்பனம் கண்டேன் என்னுயிர் தோழியே, சொப்பனம் கண்டேனடி. காண வேண்டும், கனவு காண வேண்டும். மறுபடியும் ஒரு தேசிய கனவு காண வேண்டும். பழக வேண்டும், மக்கள் பழக வேண்டும். அண்டை வீட்டாருடன் ஒரு சாட்டு பழக வேண்டும். தவழ வேண்டும், குழந்தை தவழ வேண்டும். தாய் தந்தையாரின் அரவணைப்பில் தவழ வேண்டும். அடைய வேண்டும், மக்கள் அடைய வேண்டும். செல்வத்தையும் தாண்டி தங்கள் கனவுகளையும் அடைய வேண்டும். உணர வேண்டும், மனிதன் உணர வேண்டும். மாற்றால் சுமைகளையும் உணர வேண்டும். நகைக்க வேண்டும், தானே நகைக்க வேண்டும். வாழ்வின் நிறைவை எண்ணி புன்னகைக்க வேண்டும். வளர வேண்டும், தேசம் வளர வேண்டும். முதல் தர மக்களோடு முதல் தர தேசமாக வளர வேண்டும். கனா காணும் கடமை இது அவதார புருஷன் ஒருவரின் கடமை மட்டுமல்ல, இது இந்த மக்களின் கடமையும் கூட. வளர்ந்து வரும் வளர்ப்பிறை நம் தேசம். அதற்கு துணையாக தூண் நிற்கும் நம் பண்புகள். இவற்றிற்கெல்லாம் ஆணிவேராய் நம் வளங்கள், நம் மக்கள். சொப்பனம் காண்போமடி, புதியதோர் சொப்பனம் காண்போமடி. நம் தேசிய கனவு பிரகாசமாய் மிளிரட்டும். இரவின் இருளை எழுப்பும் சுடர்போல் மிளிரட்டும். அச்சுடைத்து எழுநீ, நாம் எழுச்சியில் பிறந்த இளந்தீ. இதுவரை கண்டது சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தமிழ் பேரவையின் சங்கே முழங்கு 2015. இதுவரை சங்கே முழங்கு காணாத 3000 பார்வையாளர்களை உள்ளடக்கும் ஒரு 2 நாள் நாடகத்தை மீண்டும் பிரம்மாண்டமாக மேடை ஏற்ற ஆதரவளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு நன்றி. குறிப்பாக ஷபீர் மியூசிக் அகாடமி, சிங்கப்பூர் இந்திய உணவக சங்கம் IRAS, வேதா குழு, தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழு ஆகியவற்றிற்கும் அதிகாரப்பூர்வ ஊடக பங்குதாரர்களாகிய வசந்தம், ஒளி 96.8 மற்றும் தமிழ் முரசுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. அது மட்டுமில்லாமல் அரங்கம் முழுவதையும் கரவொலியோடு நிரம்பிய பார்வையாளர்கள் உங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். கடந்த ஒரு வருடமாக கடினமாக உழைத்து கனவாக இருந்த சங்கை முழங்கை நனவாக்கிய நடனமணிகள், டான்சர்ஸ், நடன அமைப்பாளர்கள், choreographers,
மற்றும் நுழைவுச்சீட்டு விற்பனை குழு canvassing and ticketing team. நலா பராமரிப்பு குழு welfare team. விளம்பர குழு publicity team.
நம் மனதினை இசையினை அறிந்திடுவோம் அது அழுத்திடும் திசையினை விரைந்திடுவோம் நம் கனவை விதியை நம்பிடுவோம் நம் விருதை உறவின சிந்திடுவோம் ஒரு வானவில் அதில் 1000 நிறங்களை நிரப்பிடுவோம் நம்ம எதிர்க்கும் பகையில நடுங்கட்டுமே பெரு தீமை கொன்றிடும் வாலிபமே அறியாமை வென்றிடும் நம் மனதில் நம் வடிவனை இசையினை அறிந்திடுவோம் அது அழுத்திடும் திசையினை விரைந்திடுவோம் நம் கனவை விதியை நம்பிடுவோம் நம் இயற்கை உணவை சிந்திடுவோம் காலங்கள் தோறும் வானத்தை ஆளும் ஆதவன் மொழியினில் குறியதும் வருமா வேர்களும் நீளும் பாரத்தை தாங்கும் மாமலை தினமும் வலியினில் அழுமா பாதைகள் 1000 மாறிடும் வாழ்வில் பாதங்கள் மெல்ல தளர்வது சரியா தோல்விகள் தோன்றிடும் போதும் தேடலை உள்ளம் தொலைப்பது முறையா போராடி வாசல்கள் திறந்திடுவான் போல